ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி ஒரு காரியத்தை புதுசாக கற்றுக்க போகிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட்ன்றது எவ்வளோ முக்கியம் இல்லை? ஏன்னா அந்த வார்த்தையே தேவனாக இருந்தாலும் இந்த வார்த்தையாகிய தேவன் எவ்வளோ பண்ணுறாருல, நமக்கு லைஃப் கொடுக்குறாரு, இன்னர் மேனை ஸ்ட்ரென்த் பண்ணுறாரு, ஓவர் கம் பண்ண வேர்ட்னால ஓவர் கம் பண்ண கிருபை தராரு. இது எல்லாமே இந்த வேர்டுன்றது ஏதோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வேர்டுன்றது இயேசு கிறிஸ்து, அதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு காரத்தை இயேசப்பா கத்தர போகிறார். ஜான் சாப்டர் 17:17 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ரேயர். இந்த அதிகாரத்துக்கு ஒரு ப்ரேயர் வைக்கலான்னு சொன்னால், வாட் அ பியூட்டிஃபுல் ப்ரேயர் தட் ஜீசஸ் ப்ரேட் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ்க்காக ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்மது வசனமே சத்தியம் அப்படின்றார். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு இயேசு கிறிஸ்து சத்தியமும் கிருபையுமாய் அவர் வெளிப்பட்டார். அப்போது ரொம்ப அழகாக ஒன்று போட்டிருக்கு, உம்முடைய சத்தியத்தினாலே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ என்னது சத்தியம்? உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் யார்? இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம்னா யார்? அது இயேசு கிறிஸ்து இல்லை? இந்த சத்தியத்தினால தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். அப்போது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, சான்டிஃபிகேஷன் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். இந்த வேர்ட் ஆஃப் காட் என்ன பண்ணும்? வெறும் லைஃப் மட்டும் கொடுக்கும் இல்லை சார், வெறும் பேட்டில் வின் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை சார், பிசாசை எதிர்த்துக்கு மேற்கொள்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை சார், எல்லாத்துக்கும் மேலே உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு இந்த வேர்ட் ஆஃப் காட் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இந்த வேர்ட் ஆஃப் காட் அதனால தான் பாருங்கள், தாவீது சொல்கிற, ஆண்டவர் ஈசோப்பினால் எனக்கு கழுவுங்க ஆண்டவரே, அப்போ நான் சுத்தமாக ஆண்டவரே. இப்போ இந்த வேர்டு படிக்க 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 ஆங்கர் இஷ்யூவாக இருக்கா, லஸ்ட் இஷ்யூவாக இருக்கா, சிலதை பார்த்தால தப்பாக தோணுது சார், இச்சாவே இருக்குது சார், இல்லை கோபம் வருது சார் அதிகமாக, அப்படி இந்த வேர்டு படிக்க 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 எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை ஹோல்டு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அந்த வேர்ட் ஹஸ் பவர். ஏன் வேர்ட் ஹஸ் பவர்? வேர்டுன்றவர் ஜீசஸ், சத்தியம். இதுதான் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஏசப்பா ஜெபம், உம்முடைய சத்தியத்தினாலே அவங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர், உம்முடைய வசனமே சத்தியம்ன்றார். இந்த கால வேளையில் ஆண்டவங்களை என்கரேஜ் பண்ணுறார். இந்த வேர்டை வாசிக்கும் போது என்ன நடக்குது? சான்டிஃபிகேஷன், பரிசுத்தத்தை தரார். உள்ள பரிசுத்தமாக நம்ம வாழ்க்கையில் அசுத்தத்தெல்லாம் கத்தரெல்லாம் நீக்கி போடுறார். பாருங்கள், இந்த டிசைபிள்ஸ்க்காக ஜெபம் பண்ணுறார். நான் உலகத்தான் அல்லாதது போல் இவர்களும் உலகத்தான் அல்ல, இவங்களை பரிசுத்தப்படுத்துங்க நம்முடைய சத்தியத்தினால, வசனமே சத்தியம். அப்போ அவங்கள தூக்கிட்டு வேறு எதுவும் ஒரு உலகத்தில் வைக்கல, நம்மளை இதே உலகத்தான் வச்சுருக்கிறார். இங்கே பாவம் நிறைஞ்ச உலகத்தான் வச்சுருக்கிறார். அப்போ நம்மளை கரப்படுத்துறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. அதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, ஹவு கேன் யங் மேன் பி பியூர் த்ரூ யுவர் வேர்ட் ஆஃப் காட். அப்போது இதை வாசிக்க 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 அந்த எல்லா அசிங்கமும் ஸ்ட்ராங் ஹோல்டெல்லாம் அப்படியே லூஸ் ஆகிறத நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். கொஞ்ச நாள் போய் திரும்பி பார்ப்பீங்க, ஆண்டு எவ்வளோ கிருபை எனதுலேருந்து காப்பாற்றிருக்கிறார், எத்தனையோ சாட்சியை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கத்தர் செஞ்சுருக்கிறார். அப்போது இந்த சான்டிஃபிகேஷன் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஹவ் பிளஸ்ட் டே. இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களோட கூட பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வாதமாக இருங்க. காட் பிளஸ் யூ.